ஜென் கதைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாம் பொறுக்க கடன். ஜப்பானிய ஜென் குரு பங்கி வாரக்கணக்கில் தியான கூட்டங்கள் நடத்துவது வழக்கம். அந்த சமயத்தில் நாடு முழுவதிலிருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கே வந்து கூடுவார்கள். அப்படிப்பட்ட தருணம் ஒன்றில் ஒருவன் அங்கே திருடிவிட்டான், அகப்பட்டும் கொண்டான். சீடர்கள் விஷயத்தை குருவின் கவனத்திற்கு கொண்டு போனார்கள். குரு அதில் காடுதல் போட்டுக்கொள்ளவே இல்லை. சீடர்களுக்கு ஏமாற்றம். சில நாட்கள் அவர் மறுபடியும் திருட்டை செய்து அகப்பட்டு கொண்டான். சீடர்கள் மறுபடியும் குருவிடம் விஷயத்தை தெரிவித்தார்கள். குரு வழக்கம் போல சும்மா இருந்து விட்டார். சீடர்களுக்கு கோபம் வந்தது. எல்லாரும் ஒன்று கூடி பேசினார்கள். ஒரு கூட்டு விண்ணப்பம் தயாரித்தார்கள். அதில் உடனே திருடியவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவன் மடத்தை விட்டு துரத்தி விட வேண்டும். குரு அவ்வாறு செய்யாவிட்டால் தாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவரை விட்டு வெளியேறி போய்விடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். குரு தம்மிடம் அந்த விண்ணப்பத்தை படித்தார். அனைவரையும் அழைத்தார். எல்லோரும் வந்து கூடி அமர்ந்தார்கள். குரு சொன்னார், நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பது தெரியும். நீங்கள் மேலும் படிக்க வேறு எங்கேயாவது போக வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக போய்விடலாம். நான் அதற்கு தடை சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த அப்பாவியை நினைத்து பாருங்கள். அவன் மீது கருணை பிறக்கவில்லையா? அவன் நல்லது கெட்டது அறியாதவன், அதனால்தான் திருடினான். அவனை அடித்து துரத்தி விட்டால் அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு யார் அதை உணர்த்த போகிறார்கள்? அவன் இங்கேயே இருக்கட்டும். அதற்காக நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போவதனாலும் சரி, அவனை விரட்ட மாட்டேன். திருடியவன் கண்ணீர் விட்டபடி எழுந்து வந்து குருவின் காலில் விழுந்தான். அவன் கண்ணீர் அவனது தீமை கழுவப்பட்டது. சீடர்களுக்கு குருவின் பெருமை புரிந்தது.